ஈரான் போர் உலகிற்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. ஒரு நாடு உறுதியாக இருந்தால் உலகிலேயே மிக வலிமையான இராணுவத்தை கூட ஒரு சிறிய கடல்வழி பாதையை கொண்டு பணிய வைக்க முடியும் என்பதை ஈரான் நிரூபித்துள்ளது. சில $1000 மதிப்புள்ள ட்ரோன்கள் மற்றும் கடல் கன்னிவெடிகளை கொண்டு உலகின் 20% எண்ணெய் வர்த்தகத்தை ஈரான் முடக்கியுள்ளது. அமெரிக்காவின் 3 பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களால் கூட அந்த நீர்ச்சந்தியை திறக்க முடியவில்லை. நேட்டோ கூட்டாளிகள் உதவி செய்ய மறுத்துவிட்டனர். உலக பொருளாதாரம் இரத்தப்போக்கால் தவிக்கிறது. இந்த சூழலில் அந்த நீர்ச்சந்தியை கட்டுப்படுத்தும் ஒரு நாடு ஒட்டுமொத்த உலகிற்கும் நிபந்தனைகளை விதிக்கிறது. இந்தியா ஹார்முஸ் நீர்ச்சந்தியை பார்த்து பொறாமைப்பட தேவையில்லை. இந்தியாவின் கையில் அதைவிட ஒரு வலிமையான ஆயுதம் உள்ளது. அதுதான் மலாக்கா நீர்ச்சந்தி. இது சீனாவின் மிகப்பெரிய பலவீனமாகும். மலாக்கா நீர்ச்சந்தி என்பது உலகின் மிக பரபரப்பான கடல்வழி பாதையாகும். இது உலகளாவிய கடல் வர்த்தகத்தில் 24% கையாள்கிறது. சீனாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 80% இந்த குறுகிய நீர்ச்சந்தி வழியாகவே செல்கிறது. 2003ஆம் ஆண்டில் முன்னாள் சீன அதிபர் ஹூ ஜிந்தாவோ இந்த பலவீனத்தை மலாக்கா தர்மசங்கடம் என்று பெயரிட்டு அழைத்தார். சீனாவின் பொருளாதார உயிர்நாடி அதன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு கடல்வழி பாதையை நம்பியுள்ளது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்த பாதை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மலாக்கா நீர்ச்சந்தியின் மேற்கு நுழைவாயிலில் நேரடியாக அமைந்துள்ளன. சீனாவின் எவ்வளவு பெரிய இராணுவ செலவினங்களாலும் முறியடிக்க முடியாத ஒரு புவியியல் நன்மையை இது இந்தியாவிற்கு வழங்குகிறது. அந்தமான் நிக்கோபார் கமாண்ட் இந்த நீர்ச்சந்தி வழியாகச் செல்லும் ஒவ்வொரு கப்பலையும் உன்னிப்பாக கண்காணிக்கிறது. ஒருவேளை இந்தியா மலாக்கா வழியாக சீன கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடிவு செய்தால் சீன பொருளாதாரம் சந்திக்கப் போகும் நெருக்கடி இப்போது ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் நடப்பதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். புள்ளி விவரங்கள் இந்த உண்மையை உறக்கச் சொல்கின்றன. மலாக்கா நீர்ச்சந்தி ஒரு வாரம் மூடப்பட்டால் கூட சீனாவின் கப்பல் போக்குவரத்து செலவு $64 மில்லியன் அதிகமாக உயரும். மாற்றுப்பாதைகளை நிரந்தரமாக பயன்படுத்த நேர்ந்தால் பெய்ஜிங்கிற்கு ஆண்டுக்கு 74 முதல் $220 பில்லியன் வரை கூடுதல் செலவு ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சீனா நாள் ஒன்றுக்கு 10 மில்லியன் பேரடுகளுக்கும் அதிகமான எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. இதில் பெரும்பகுதி இந்தியா செல்வாக்கு செலுத்தக்கூடிய கடல் பகுதிகள் வழியாகவே செல்கிறது. இதை சீனா நன்கு அறியும். அதனால்தான் பாகிஸ்தானின் குவாடர் முதல் இலங்கையின் ஹம்பாந்தோட்டை வரை முத்துச்சரம் போன்ற துறைமுக வலைப்பின்னல்களை உருவாக்கி மாற்று பாதைகளை தேடுகிறது. மியான்மர் மற்றும் மத்திய ஆசியா வழியாக குழாய்கள் மூலம் எரிசக்தி கொண்டுவர முயல்கிறது. அந்தமான் தீவுகளுக்கு அருகே உளவு பார்க்க கப்பல்களை அனுப்புகிறது. இருப்பினும் இந்த மாற்று பாதைகளால் ஒருபோதும் மலாக்கா நீர்ச்சந்திக்கு இணையாக செயல்பட முடியாது. குழாய்கள் மூலம் கொண்டுவரப்படும் எரிபொருள் கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்படுவதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. பாகிஸ்தான் மற்றும் மியான்மர் வழியாக செல்லும் நிலப்பரப்பு பாதைகள் அங்கிருக்கும் உள்நாட்டு குழப்பங்களால் எப்போதும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானவை. ஆர்டிக் வழியாக செல்லும் வடக்கு கடல் பாதை இன்னும் முழுமையாக மேம்படுத்தப்படவில்லை. சீனாவின் மலாக்கா தர்மசங்கடம் என்பது அதன் கட்டமைப்பிலேயே உள்ள ஒரு நிரந்தர பிரச்சனை. இந்தியாவின் புவியியல் இருப்பிடம் வழங்கியுள்ள இந்த வலிமையை எந்தவொரு உள்கட்டமைப்பு திட்டங்களாலோ அல்லது இராணுவ கட்டமைப்பாலோ சீனாவால் முறியடிக்க முடியாது. ஈரானின் ஹார்முஸ் உத்தியிலிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஆக்ரோஷமாக செயல்படுவது பற்றி அல்ல, மாறாக அது தனது திறனையும் அச்சுறுத்தும் வலிமையையும் வளர்த்துக் கொள்வது பற்றியதாகும். ஒரு நீர்ச்சந்தியை கட்டுப்படுத்துவது வல்லரசுகளுடன் பேரம் பேசும் ஒரு அசாதாரண வலிமையை வழங்கும் என்பதை ஈரான் உலகுக்கு காட்டியுள்ளது. இந்தியா மலாக்காவை மூடுவோம் என்று மிரட்டத் தேவையில்லை. ஆனால் தேவைப்பட்டால் அதை செய்யும் திறன் தன்னிடம் இருப்பதை சீனாவிற்கு உணர்த்த வேண்டும். இதற்கு அந்தமான் நிக்கோபார் கமாண்டை அதிநவீன கண்காணிப்பு வசதிகள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ட்ரோன் வசதிகளுடன் கூடிய முழுமையான ஒரு முன்வரிசை தளமாக மாற்ற வேண்டும். இந்திய பெருங்கடல் முழுவதும் இந்திய கடற்படையின் நடமாட்டம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். சிங்கப்பூர் முதல் ஓமன் வரையிலான நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் கடல்சார் ஆதிக்கம் மதிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்தியாவின் மூலோபாய நன்மை என்பது உலகில் வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான சிறப்பாகும். உலகின் மிக முக்கியமான 2 நீர்ச்சந்திகளுக்கு இடையில் இந்தியா அமர்ந்துள்ளது. மேற்கே ஹார்முஸ் நீர்ச்சந்தி மற்றும் கிழக்கே மலாக்கா நீர்ச்சந்தி. உலகின் 60% எண்ணெய் இந்த 2 பாதைகள் வழியாகவே பாய்கிறது. இந்த இரண்டிலும் செல்வாக்கு செலுத்தும் இடத்தில் இந்தியா உள்ளது. உலகில் வேறு எந்த நாட்டிற்கும் இத்தகைய இரட்டை நன்மை கிடையாது. சீனாவிடம் அதிக எண்ணிக்கையிலான கப்பல்கள் இருக்கலாம், ஆனால் புவியியல் அமைப்பை யாராலும் விலைக்கு வாங்கவோ அல்லது உருவாக்கவோ முடியாது. இந்தியாவிடம் அந்த வலிமை உள்ளது. இப்போது தேவைப்படுவதெல்லாம் அந்த புவியியல் நன்மையை ஒரு உடைக்க முடியாத மூலோபாய கேடயமாக மாற்றுவதற்கான துணிச்சலும் முதலீடும் தான். இதன் மூலம் கிழக்கிலிருந்தோ அல்லது மேற்கிலிருந்தோ எந்த ஒரு சக்தியும் இந்தியாவின் நலன்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்க முடியாது என்பதை இந்தியா உறுதி செய்ய வேண்டும்.